கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாட்சி நம்ம தியானிப்போம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, 12வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஆல் திங்ஸ் ஆர் லாஃபுல் ஃபார் மீ. அப்படின்னா எல்லாமே எனக்கு சட்டப்படி பார்த்தா நான் அதை அனுபவிக்கலாம், நாம் அதை கை கொள்ளலாம். ஆனால் சட்டப்படி அது சரிதான், அதில் ஒன்றும் பாவமே கிடையாது. பட் நாட் ஆல் திங்ஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள். ஆனால் அது எல்லாமே எனக்கு லாபமானது அல்ல, பிரயோஜனமானது அல்ல. ஆல் திங்ஸ் ஆர் லாஃபுல் ஃபார் மீ, எல்லாமே எனக்கு சட்டப்பூர்வமாக சரியானதாக இருக்கலாம். அந்த பழக்கம் கெட்ட பழக்கம் கிடையாது, நல்ல பழக்கம், நல்ல காரியங்கள். ஆனாலும் கூட ஐ வில் நாட் பி மாஸ்டர்ட் பை எனிதிங். ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்போ நான் இன்றைக்கி என்ன தியானிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அடிமைப்படுதல். ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நாம் அடிமையிலாக இருக்கிறது. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிங்க. யோவான் 8. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். 36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதாவது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்படின்னா ஒரு பழக்கத்தை முதல்ல கற்றுக்கொள்ளும்போது நாம் விடுறதுனா ரொம்ப ஈஸியாக விட்டுறலாம். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பழக்கம் திரும்ப திரும்ப செஞ்சு நம்ம அதை பழகிட்டோம்னா அப்புறம் அந்த பழக்கத்தை நம்மளால் விட முடியாது. ஏன்னா அந்த பழக்கம் இப்பொழுது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அது தவறான பழக்கமாக இருக்கலாம், நல்ல பழக்கமாகவும் இருக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாரு பவுல் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:12 அது எல்லாமே எனக்கு சட்டப்பூர்வமாக அனுபவிக்கிறதுக்கு சரியானதாக இருக்கலாம், அது ஒன்றும் பாவம் கிடையாது. ஆனாலும் அது எனக்கு பிரயோஜனமானது இல்லை, எனவே நான் அதற்கு அடிமைப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு நான் பார்த்துருக்குறேன், குடிக்க சிலர் அடிமையாக இருக்கிறாங்க, அது பாவம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சீட்டு விளையாடுறதுக்கு, சூதாட்டத்துக்கு ஒரு சில அடிமையாக இருக்கிறாங்க, அது பாவம்னு நமக்கு தெரியும். ஓகே. அதே சமயத்தில் இதெல்லாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அந்த பழக்கங்கள் தவறானதாக இருக்காது, ஆனால் அவங்களால் அதை விட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், விளையாட்டு. சில பேருக்கு விளையாடாமல் இருக்க முடியாது, சில பேருக்கு ஊர் சுற்றி பார்க்காம இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றணும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு சாப்பாடுங்கிறது நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. பைபிள் எழுதியிருக்கு, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பழக்கங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்துருக்கேன், சில பேர் காலையில் எந்திரிச்சோன்னே பெட் காஃபி, காலையில் எந்திரிச்சோன்னே அந்த காஃபி குடிக்கலைன்னா சிலருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி கேட்கும், ஒரு வேலையும் ஓடாது. காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு வளர்க்குறோமோ இல்லையோ முதல்ல என்ன செய்யணும், காஃபி, பெட் காஃபி. அதே மாதிரி தான் தண்ணி அடிக்கிறவங்க, காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணி அடிக்கலைன்னா கை காலெலாம் உதறணும், குடுக்குன்னு ஆடும். அப்போ ஒரு சில பழக்கங்கள் கெட்ட பழக்கங்களும் இருக்குது, கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல பழக்கமும் அப்படி இருக்குது. ஆனாலும் கூட அந்த பழக்கம் நம்ம அடிமை. உதாரணத்துக்கு செல்ஃபோன் பார்க்குறோம். இந்த செல்ஃபோன் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஃபுட்டை பாஸ்ட் பண்ணுறதை விட, அதாவது ஃபுட் பாஸ்டிங்கிறத விட டிஜிட்டல் பாஸ்டிங் தான் இப்போ ரொம்ப அவசியம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஃபோனே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சில பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிருச்சுன்னா அதை விட முடியலை. ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறோம், அதாவது சில போதை தரக்கூடிய மருந்துகளை சாப்பிட்றது, போதை வஸ்துக்கள், கஞ்சா, பீடி, சிகரெட்டு அல்லது புகையிலை, பான்பராக்கு, இப்படிலாம் சில பழக்கங்கள் இப்போ சிலரால் முடியலை. ஒரு நாள் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார்.
அவங்க ஒரு பொண்ணு அந்த செல்ஃபோனுக்கு ரொம்ப அடிமையாயிடுச்சு. செல்ஃபோனுங்கிறது வந்து பாவம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து அவசியமானதாக தான் இருக்குது. ஆனால் அந்த செல்ஃபோனில் வந்து வாலிபர்கள் ரொம்ப அதிகமாக ஈடுபடும் பொழுது ஒரு முறை அவங்க படிப்பெல்லாம் கெட்டு போயிடுது. அவங்க வந்து வேறு யாரு கூடவும் நெருக்கமாக ஐக்கியப்படுறதில்ல. அப்போ அந்த பழக்கம் வந்து எந்த ஒரு பழக்கம் வந்து அவனை அடிமைப்படுத்தி விட்டதோ அல்லது ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி விட்டதோ அது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அடிமையாயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பழக்கம் அவர்களை கட்டுப்படுத்தி விட்டது. அதை அவர்களால் விட்டுட்டு இருக்க முடியாது. எனத்தையோ இழந்தது போல் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த பெண்ணிட்ட வந்து அவர் சொன்னார், நீ வந்து செல்ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, செல்ஃபோன் என்கிட்ட கொடுக்கலன்னா நான் தற்கொலை பலிக்கிறேன்னு சொல்லிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ் பேப்பரில் வந்து காரைக்குடி பக்கத்தில் கூட நான் வந்து மேலே பில்டிங் மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ண போகிறேன், எனக்கு செல்ஃபோன் கொடுக்கலான்னு. செல்ஃபோன் பார்க்குற தப்பான்னுட்டா இல்லை, செல்ஃபோனில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. கிறிஸ்துவ செய்தியில் கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுவே வந்து அவர்களால் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா அது அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நாம் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு, அது நல்ல பழக்கமாக கூட இருக்கலாம், நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய யாரும் வந்து இன்னும் பாவத்துக்கு அடிமையிலாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. பெரும்பாலானவங்க தெரிஞ்சு பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். ஆனாலும் சில பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்போம். அந்த பழக்கங்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. காலையில் எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி வரைக்கும். ஒரு சிலர் வந்து சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, ஃபாஸ்டிங் இருக்கவே முடியாது. அவங்களால சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ஃபாஸ்டிங் அப்படின்னா நோனோ. ஏன்னா ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கூட அவங்களால வந்து என்னத்தையோ இழந்தது போல் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, லாட்ரிக்கு அடிமையாக இருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லாட்ரி சீட் வாங்கி நிறைய கடனானவங்களாம் இருக்கிறாங்க. சிலர் வந்து கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்படிலாம் நிறைய பழக்கங்கள் வந்து அநேக மனிதர்களை ஆட்டி படைக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னாக்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் போடுவேன். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எந்த ஒரு பழக்கமும், உதாரணத்துக்கு பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சாப்பாட்டு விஷயத்தில் எப்படி இருந்தார் நம்ம பார்க்குறோம். லூக்கா 24:41 பாருங்களேன். 41 அதிலிருந்து 43 வரைக்கும் வாசிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவற்றை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, பாருங்க, சாப்பாடு அப்படின்னு வரும்போது ஒரு சிலர் வந்து கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டேன்பாங்க. பார்த்துருக்கேன். இந்த மீன்பிடி கடலோரங்களில் இருக்கிறவங்களாம் பெரும்பது பார்த்திங்கன்னா மீன் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. மீன், நண்டு அல்லது ஏதாவது ஒரு கவுச்சி, இல்லைன்னா மீன்பிடி தடை காலம்னா கருவாடாவது வேணும் உங்களுக்கு. ஸோ அல்லது கறி அல்லது மீன் அல்லது நண்டு அல்லது கருவாடு ஏதோ ஒன்று, அந்த கவுச்சி இல்லைன்னா அவங்களால சாப்பிட முடியாது. இப்போ சாப்பாட்டு விஷயத்தில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி இதுதான் நான் சாப்பிடுவேன், இது இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். சில பேர் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இட்லியே பிடிக்காது, எனக்கு தோசையே பிடிக்காது, எனக்கு வந்து இது பிடிக்காது, இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா அப்படின்னா, என் பசிக்கு நான் புசிக்கிறேன், அதனால் என்னமாவது இருக்குதான்னு கேட்டார். அவங்க என்ன கொடுத்தாங்க? அழகான காம்பினேஷனோடு கொடுத்தாங்க. நம்ம பிரியாணின்னா அதுக்கு இது தான் வேணும் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து இதுதான் மேட்ச், சாம்பார்னால் அதுக்கு உருளைக்கிழங்கு அல்லது காலிஃப்ளவர், இப்படி சொல்லுவாங்க. இப்போ பிரியாணினா அதுக்கு வந்து மட்டன் சாப்ஸு அல்லது சிக்கன் சாப்ஸு அப்படின்னு. ஆண்டவருக்கு வந்து அழகான சாப்ஸ் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பிராயில்டு ஃபிஷ் அண்டு சொல்லுங்கள், வாசிங்க. பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவர் கொடுத்தார்கள். நம்ம கொடுத்தா எப்படி சாப்பிடுவோமா பாரு. மீன் ஒரு முறை நானும் இன்னொரு சகோதரன் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்கே ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா பிஸ்கெட்டும் மீன் வறுவலும் கொடுத்தாங்க. என் கூட வந்தவர் கடற்கரை பக்கத்தில் சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் தான். அவங்க கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. அந்த என்னையை பார்த்துட்டு சிரிக்கிறாரு, என்ன பிரதர்
எனக்கு டெய்லி மீன் சாப்பிட்றவர் தான் அவரே சொல்கிறார், எனக்கு பிஸ்கெட்டையும் மீனையும் கொடுக்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வந்து தேன் கூட்டு துணிக்கையையும் பொரித்த மீனையும் கொடுக்குறாங்க. அவர் வாங்கி சாப்பிட்டார், அவ்வளோதான். அவர் ஏன்லாம் சொல்லலை. அதே மாதிரி படுக்கிறதுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் பார்த்தோம்னா, இந்த இடத்துல தான் படுப்பேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஒரு சிலருக்கு வந்து முழங்கால் வலி இருக்கும், கால் ஒடிஞ்சிருப்பாங்க, இல்லை வயோதிகர்களாக இருப்பாங்க. இப்போ கீழே படுக்க முடியாது, கட்டில் வேணும், இது டாய்லெட் போகிறது, அது மாதிரி தான். அதெல்லாம் நான் சொல்ல வரல. அதாவது இயலாமை நிமித்தம் உள்ளதை சொல்லலை. முடியும் போதே கூட பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து வளரும் போதே எப்படி இருக்கிறாங்கன்னா, இதை தான் சாப்பிடுவேன், இப்படி தான் உடுத்துவேன். சில பேருக்கு வந்து நான் ஃபுல் கம்ஸ் தான் போடுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் ஷர்ட் தான் போடுவேன், நான் டிஷர்ட் தான் போடுவேன், நான் அரை ட்ரவுசர் தான் போடுவேன். ஆனால் நாம் வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, எந்த உணவையும் சாப்பிட பிள்ளைகளை பழப்பிக்க வேண்டும். அதில் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7:8 வாசிங்க. 7 கடைசி வசனமும் 8 முதல் வசனம். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். காலையில் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, போதும், எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு போனாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இங்கே மெயின் ப்ரீச்சர். யார் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க ஆண்டவரேன்னு கேட்கவே இல்லை, எங்கே தங்குனீங்கன்னு கேட்கவே இல்லை. அவர் மலையில் போய் தங்கினார். காலையில் எல்லாருக்கும் முன்னாடி அவர் தேவாலயத்துக்கு வந்துட்டார். மறுபடியும் அவர் பேசுகிறத கேட்குறாங்க. யாருமே வந்து எங்கே போனீங்க, எங்கே தங்குனீங்க, என்ன சாப்பிட்டீங்க கேட்கவே இல்லை. அவரும் அதை பற்றி கவலையே படலை. அவர் மலையில் தூங்கினார். அவருக்கு வந்து தூங்குறதுக்கு இந்த இடத்துல தான் தூங்குவேன், இந்த மாதிரியான சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இந்த மாதிரியான உடை தான் உடுத்துவேன் அப்படிலாம் அவருக்கு ஒன்றும் எந்த ஒரு பழக்கத்துக்கும் அவர் அடிமையாகவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 7:23. நாம் ஒன்றுக்கும் அல்லது ஒரு மனிதனுக்கும் அல்லது எந்த பாவத்திற்கும் அல்லது எந்த பழக்கத்திற்கும் கூட, அது நல்ல பழக்கமாகவே இருந்தாலும் சரி, அது பாவமில்லாத பழக்கமாகவே இருந்தாலும் சரி, நாம் அடிமையாகக்கூடாது என்பது தான் அதனுடைய அர்த்தம். 23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். இப்பொழுது ஏதாவது ஒரு மனிதனுக்கு நாம் அடிமையாக முடியும். தானியேலுடைய புஸ்தகத்தில் 3ஆவது அதிகாரத்துலேருந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கும் 14 20 வரைக்கும் படிக்க வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். ஒரு பொற்சிலையை வச்சு அவங்க இசைக்கருவிகள் வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்படும் பொழுது எல்லாரும் தெண்டனிட்டு வணங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க தண்டிக்கப்படுவாங்க. நேபுகாத்நேச்சாருடைய சட்டம். அப்போ இவர்கள் வந்து நல்ல பிரதானிகளாக இருந்தாங்க, நல்ல பொறுப்புகளில் இருந்தாங்க. இவரிடத்துல எந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. பொறாமையினால் அவரோடு கூட இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவர் வந்து உங்களுடைய பொற்சிலையை வணங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. உடனே நீ வந்து கண்டிப்பாக வணங்கணும் அப்படின்னு ராஜா சொல்கிறார். ராஜாவுக்கு அவன் மேலே நல்ல மரியாதை. ஆனாலும் கூட ராஜான்னா நான் சொல்லும்போது கேட்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பயப்படவே இல்லை. அநேக நேரங்களில் பயத்தினால மனிதர்களுக்கு அடிமையாகிடுறோம். பயத்தினால சில பேர் வந்து நமக்கு விரோதமாகவே நம்மளை பேச சொல்லி அடிப்பாங்க. செல்ஃப் இன்டிமிடேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். செல்ஃப் இன்டிமிடேஷன்னா நம்மளையே நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கிறது. நம்ம செய்யாதே செஞ்சோம்னு ஒத்துக்கிட்டு வைக்கிற, அடித்து சொல்கிறா, குடித்தோம்னு சொல்கிறா. இந்த போலீஸில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது நகை வந்து திருடன் ஒருத்தன் ஆப்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஒரு 10 பவுன் எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பான். அவன் திருடின ஊர் வந்து தஞ்சாவூராக இருக்கும். காரைக்குடியில் வந்து மாட்டியிருப்பான். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வேறு, இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் திருடின 10 பவுன் நகையில் காரைக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒன்று காணாமல் போச்சுன்னா போலீஸில் மாட்டிட்டான்னு வச்சுங்க, இங்கே தான் திருடுறேன்னு சொல்லிடான்னு அவனை அடிப்பாங்க. அவன் எடுத்த இடம் வேறு, அவன் நகை திருடன் தான். ஆனால் அங்கே திருடின நகை இங்கே திருடினேன்னு சொல்லு. எதுக்கு சொல்லுவார் என்ன, இப்போ அடிக்கு பயந்து அவங்க வந்து இப்போ மனிதர்களுக்கு எஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பயத்தினால் மனிதர்களுக்கு அடிமையாக முடியும். சில நேரங்களில் அந்த மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக நான் பார்த்துருக்கேன். சில இளம் வயதில் ஆண்கள் பெண்கள்
பழகி ஒருவர் விரும்பி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகும் பொழுது, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அல்லது அடிமையாகும் பொழுது, இந்த பெண் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன், இந்த ஆண் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். எத்தனை தற்கொலைகள் காதலுக்காக நடந்துக்கு தெரியுமா? ஏன்னா அவன் யோக்கியனாக இருக்க மாட்டான், அவளும் யோக்கியனாக இருக்க மாட்டான். ஆனாலும் கூட ஒரு தவறான முடிவு எடுத்து அவங்க பெற்றோர்கள் ஒத்துக்கிடலை அல்லது அவங்களால கல்யாணம் பண்ணி வாழ முடியாது அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், சரி நான் வாழ்வதை விட சாவது மேல் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஒரு மனிதருக்கு, ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு தங்கள் வாழ்க்கையே அடிமையாக்கி விட்டார்கள். தே cannot live without them. அவங்கள விட்டு நீங்கள் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் சென்றோன்னு அவங்களே பிரிஞ்சுருவாங்க. நிறைய காதல் திருமணங்கள் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. முதல்ல நீங்கள் எதை ஒரு மனுஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அது செய்யம்பான், சரியாப்பா போ அப்படின்னாக்கா 6 மாதம் கழித்து சண்டை விட்டுட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு முடிவு எடுத்தாச்சுனாக்கா அப்படி தான் நான் செய்வேன், இதுதான் அடிமைப்படுறது. அதாவது சில பழக்கங்கள், சில ஆசைகள் அல்லது சில இச்சைகள் நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்க, சிகரெட்டுக்கு அடிமையாகிறவங்க முதல்ல பார்த்திங்கன்னா அவங்க சும்மா நினச்சா விட்டுறலாம், விரும்பினா அல்லது ஏதாவது ஒரு ஜாலியாக செய்யணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் அவங்கள இட் வில் என்ஸ்லேவ் தான். அவங்களை அது ஆட்கொண்டு அது ஓவர்டேக் பண்ணிடும், ஓவர் பவர் பண்ணிடும். இப்போ இவங்களுடைய பவர்னால் விட முடியாது. சிலர் மூக்கு பிடிக்க அடிமையாக இருப்பாங்க, சிலர் எப்போ பார்த்தாலும் டீ குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் டீ குடிக்கிற தப்பான்னு கேட்டால் இல்லை. ஆனால் டீ குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா, டீ குடிக்காமல் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னா, யூ ஆர் ஸ்லேவ் டு டீ. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் நினைத்தால் விட முடியவில்லையோ, எந்த ஒரு பழக்கம் அது நல்ல பழக்கமாகவே இருந்தாலும் கூட அது இல்லைன்னா உங்களுக்கு எதையோ பறி கொடுத்தது மாதிரி இருக்குது. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டு குடித்து பழக்கப்பட்டாங்க. நான்லாம் ஒரு காலத்தில் சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தேன். எப்படி அடிமையாக இருந்தேன்னாக்கும், படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னாக்கா இந்த கையில் சிகரெட்டு போக வேணும். அப்போ தான் கிருகிருன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும். சில நேரம் இந்த கையில் கூட சுட்டுரும். பாத்ரூம் போகணும்னாக்க சிகரெட்டு குடித்தா தான் வெளியே போகும், இல்லைன்னா போக முடியாது. ஒரு கண்டக்டர் ஒரு முறை வீட்டில் நோட்டில் ஏதோ எழுத வேண்டியிருந்துச்சான். எழுதியிருக்காரு, எழுத்து சரியாக வரல. அவர் பையனை கூப்பிட்டு, டே அப்பா பிடிச்சி ஆட்டுறா அப்படின்னா. அப்பா பிடிச்சி ஆட்டினோன்னு கரெக்டாக எழுதிட்டார். ஏன் தெரியுமா? கண்டக்டருக்கு பஸ்ஸில் டிக்கெட் போடும்போது பஸ் இப்படி ஆடிக்கிட்டே போகும், அதில் எழுதி பழகிருப்பாங்க. இப்போ பஸ்ஸு ஓடாமல் நின்றுச்சுன்னா எழுத்து வராது. தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி அடித்தா தான் கையால் ஆடாமல் இருக்கும், பார்த்துறீங்களா? தண்ணி அடிக்கலைன்னா கையால் ஆடும், நடுங்கிட்டு இருப்பாங்க. தண்ணி அடித்தோன்னே அந்த நரம்பெல்லாம் முறுக்கேறி. இப்படி எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பழக்கம் அவர்களை ஓவர் பவர் பண்ணிடுச்சோ, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ, அந்த பழக்கத்துக்கு அவர்கள் அடிமை. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய, சாஸ்திரம் பார்க்கக்கூடியவங்க, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி ஜோசியம் பார்த்துட்டு தான் செய்வாங்க, சாஸ்திரம் பார்த்து தான் செய்வாங்க. அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பின்னாடி கூட நேரடியாக போய் சாஸ்திரம்னு பார்க்காட்ட கூட ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க அந்த யார் மூலமாவது மறைமுகமாக அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் இது நல்ல நேரம்னு சொல்லணும். இது வளர்பிறை, இன்றைக்கி புதன்கிழமை, அல்லது இன்றைக்கி வளர்பிறை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்னா வருவாய்யா, திங்கட்கிழமை அது திரும்ப பயணம்யா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்குள்ள மனதில் அப்படியே அவங்கள அடிமைப்படுத்திடுச்சுன்னா ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மீறும் பொழுது அவங்களால விடுதலையாக அதை செய்ய முடியாது. ஸோ நான் பாவத்துக்கு அடிமையை குறித்து சொன்னேன், மனிதர்களுக்கு அடிமையாகிறது குறித்து சொன்னேன். எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு இப்போ அடிமையாயிட்டோம் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2:19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அப்போ எந்த ஒரு பழக்கம் அது நம்மளை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் கையில் பணம் இல்லைன்னா அவ்வளோதான், பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. பணம் இல்லை, பணம் இல்லை. இப்போ என்னங்க உங்களுக்கு தேவை இருக்குது? தேவையே இல்லை, ஆனால் பணம் இல்லை. ஏன்னா அந்த பணம் தான் அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை, அதுக்கு அவங்க அடிமை ஆகிட்டாங்க. இப்போ பணம் இல்லைன்னா அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது. தேவையில்லை, ஆனாலும் கூட அது இல்லைன்னா இல்லை 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 இல்லை. ஏன்னா அந்த ஒரு மைண்ட் வந்து அவங்கள அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருது. அருமையானவர்களே, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறான். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஒன்றுக்கும் அடிமை. ஐ வில் மாஸ்டர் எவ்ரி திங். ரோமர் 6:14 வாசிக்கிறோம். ரோமர் 6:14 வாசிங்க, 18 வரைக்கும். ரோமர் 6:14 18 வரை. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். போதும். யூதர்கள் சிலர் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக மாறினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கை கொண்டு வந்ததான அநேக காரியங்களில் அவர்கள் அதற்கு அடிமைகளாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு விருத்த சேதனம் என்கிறதான ஒரு பழக்கம். அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆன பின்னாடியும் கூட அந்த யூதர்கள் புரஜாதியார் கிறிஸ்தவர்கள் ஆகும்போது நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த விருத்த சேதனம் பண்ணுங்கிறதான காரியம் நியாயப்பிரமாணத்திலேருந்து வந்தது. நியாயப்பிரமாணத்தினுடைய மற்ற காரியங்கள்லாம் விட்டாலும் கூட விருத்த சேதனம் பண்ணலைனாக்கோ அவன் தேவன் ஏற்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கைக்கு அவங்க அடிமைகளாக இருந்தபடினால இப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆன பின்னாடியும் நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு போதக சட்டமானது அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் அந்த காரியங்களை நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய கிரியைகள்னால நம்ம ரட்சிக்கப்படலை. இப்போ பாருங்கள், ஒரு சிலர் நாம் கிரியைகள்னால ரட்சிக்கப்படவே இல்லை. அதாவது ரட்சிப்பு கர்த்தருடையது. பைபிள் என்ன எழுதியிருக்கு? சால்வேஷன் பிலாங்ஸ் டு காட். ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த உபதேசம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நாம் கிரியைகள்னால அல்லது புண்ணியங்கள்னால சம்பாதித்தது அல்ல இது. தேவன் இரக்கம் பாராட்டி நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் அறிக்கையிட்டோம், மனம் வருந்தினோம், மன்னிப்பு கேட்டோம், ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். ஆனபடினால அவருடைய அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பையும் நாம் பாவம் செய்யாதபடி வாழும்படியான கிருபையை தந்து பாவத்துக்கு மறுபடியும் அடிமையாகாமலும் நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் போகிறோம். எப்படி நினைக்கிறேன்னா, அவங்களுடைய நம்பிக்கையின்படி நான் மறுபடியும் பாவம் செய்தால் ரட்சிப்பை இழந்து விடுவேன், குற்ற உணர்வடைஞ்சு நான் பாவம் செய்யக்கூடாது முடிவு எடுத்துட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், அவ்வளோதான், இனிமேல் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு சார் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கிறார், அதனால் என்னுடைய பாவம் என்ன செஞ்சாலும் சரி நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். டு சின் இஸ் ஹியூமன் அண்ட் டு ஃபர்கிவ் இஸ் காட்லி. அதாவது நான் பாவம் மனிதன்னா நான் பாவம் செய்வேன், கடவுள்னா அவர் மன்னிப்பார், அவ்வளோதான். அப்போ நான் என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், தேவன் கண்டிப்பாக மன்னிச்சிடுவார். நான் அப்படி கிடையாது. பாவம் செய்கிறதுனால ரட்சிப்பை இழக்கிறதும் கிடையாது, புண்ணியம் செய்கிறதுனால ரட்சிப்பை சம்பாதிக்கிறதும் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம எதற்காக ரட்சித்திருக்கிறார்? பிலிப்பியர் 2:13 எழுதியிருக்கு, பாவ கிரியை அல்லது பொல்லாத கிரியைகள் செய்கிறவர்களாகிய நம்மை ரட்சித்து மீட்டு நற்கிரியைகளை செய்கிறதுக்காக தான் ரட்சித்திருக்கிறார். அப்போ நற்கிரியைகளே செய்ய முடியலை, அதனால் நான் ரட்சிப்பை எழுந்து விடுவேன்னா கிடையாது. பாருங்கள், யூதாவினுடைய புஸ்தகம் இன்றைக்கி இது மாதிரியான உபதேசங்கள் நிறைய இருக்கிறனால இந்த காரியத்தில் நாம் கொஞ்சம் தெளிவடையணும். யூதா எழுதின நிருபம் 4வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. யூதா 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராய் தேவனையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். 5வது வசனத்தை வாசிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்ன, மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ரட்சித்தார், அழித்தார். ஆக்கிறதும் அழிக்கிறதும் ரெண்டுமே தேவன் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு நாம் சம்பாதிக்கவும் இல்லை, நாம் ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால எழுந்து விடுவதும் அல்ல. ரட்சிப்பை கொடுத்தவரே எடுத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ரட்சிப்பை நம்ம எப்படி இழக்கிறோம் அப்படின்னா, அவர் எடுத்துக்கொண்டால் அதுதான் ரட்சித்தார், பின்பு அழித்தார். ஸோ ரட்சிக்கிறதையும் அவர் செஞ்சார், அழிக்கிறதையும் அவர் தான் செஞ்சார்னு எழுதியிருக்கு. எப்போ? அவர்கள் மறுபடியும் கீழ்ப்படியாமல், அவர்கள் திட்டம் போட்டு தெரிந்தே வேண்டுமென்றே தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் பாவம் செய்த பொழுது, ஒரு இது சொல்லுவாங்களே, கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டின்னு. என்னது? கொடுத்தவரே எடுத்துக்கொள்கிறார், அவ்வளோதான். ஏன்னா அங்கே மத்திய 18 அப்படி தான் வாசிக்கிறோம். முதல்ல பாவத்தை அவர் மன்னிக்கிறாரு, தன் சக மனிதனுடைய பாவத்தை அவன் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னிப்பை வாபஸ் வாங்கி கொடுக்குறார். அப்போ என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பை கொடுக்கவும் அவர் முடியும், அதை வாபஸ் வாங்கி கொள்ளவும் முடியும். பாருங்கள், மத்திய 18:35. அப்போ இதில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தில் தவறிட்டோம்னா உடனே நம்ம ரட்சிப்பை இழந்துருவோம், அவ்வளோதான் அப்படின்னு இன்னொரு பயத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அநேகம் பேர் பல தவறான உபதேசத்தின் மூலமாக மனிதர்களுக்கு அடிமையிலாகி விட்டார்கள். வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இப்படியே செய்வார்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மன்னிச்ச வாபஸ் வாங்கிட்டார்ல, அதே மாதிரி தான். சில இடங்களில் பாருங்கள், இப்படிலாம் சத்தியத்தை நம்ம சரியாக தெரியாதனால எப்படி வஞ்சிக்கப்படுறாங்கன்னாக்கும், தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் உனக்கு சாபம் வரும், அது பாவம். புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது? சத்தியத்தை அறியாதனால மனிதர்களுடைய தப்பான உபதேசத்துக்கு அடிமையெல்லாம் இருக்கிறார். சத்தியத்தை அறியலை, அப்போ அறியாமையினால் அடிமையாக இருக்கிறது, மனிதர்களுக்கு பயப்படுறதுனால அடிமையாக இருக்கிறது, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது. சில பழக்கங்கள் அது நல்ல பழக்கமாகவே இருந்தாலும் கூட அதை என்னால் விட்டுவிட முடியவில்லை, அந்த பழக்கம் என்னை ஆட்கொண்டு விட்டது, அதனால் அதுக்கு அடிமையாக இருக்கிறது. நான் சொன்னேன், டீ குடிக்கிற பழக்கம், சாப்பாடு, இந்த சாப்பாடு தான் சாப்பிடுங்கிற பழக்கம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் நான் போடுவேன்னு சொல்கிறது, இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, we are enslaved to somebody. ஒரு சிலர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த சபையில் தான் இருக்கணும், வேறு சபைக்கு போனால் சாபம், பயப்படுறாங்க, அந்த மனிதர்களுக்கு அடிமையில் இருக்கிறாங்க. ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், அவர் சபையை பற்றி அந்த பாஸ்டரை பற்றி ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நான் வேலை பார்க்குற காலத்தில் அவர் வேறு ஒரு சர்ச்சுக்கு போனவர், பிலீவர். என்னன்னு கேட்டேன், அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா பையன் பிள்ளைங்க அவங்க அம்மாலாம், ஐயோ ஏன் கேட்குறீங்க, அவங்கெல்லாம் ஒரு உலக மனிதர்களை காட்டில் மோசமாக இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, அதில் டிவின்னா அதில் சினிமாவோ வேறு ஏதோ வரும். அப்போ ஏங்க நீங்கள் அங்கே போகிறீங்க, இவ்வளோ குறை சொல்கிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட சபையை விட்டு வேறு சபைக்கு போகக்கூடாது. ஏன்னா அப்படி அவங்கள அடிமைத்தனத்துக்கு வச்சுருக்காங்க. அதுதான், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய தன் ஜீவனை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு, மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். அப்படின்னா ஒரு ஆடு அப்படின்னா யார் காசு கொடுத்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆடு சொந்தம். அப்போ நாம் எந்த சபைக்கு போனாலும் சரி, நம்முடைய ரட்சிப்பிற்கான விலைக்கரையத்தை யார் செலுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அடிமை. அதான் இங்கே பைபிள் எழுதிக்கு, நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையானீர்கள். கலாத்தியர்கள் நிருபத்தில் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:1-2. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமைகளே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. ஏன்னா விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் உபதேசித்தாங்க, இப்போ தசமாவம் கொடுக்கணும்னு உபதேசிக்கிறாங்க. நான் கேட்குறேன், நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளதான தசம பாகத்தை வலியுறுத்துகிற நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளதான விருத்த சேதனத்தை ஏன் வலியுறுத்துகிறது இல்லை?
யாராவது கேட்டிருக்கோமா அப்படி? எல்லோரும் விருத்தி சேதனம் பண்ணணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. ஏன்னா அவங்க செலக்டிவாக எது அவங்களுக்கு லாபமோ அதை நம் மீது திணிக்கிறார்கள். நாம் அறியாமையினாலே அந்த மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், அந்த தவறான உபதேசத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பயத்தினால ஐயோ சாபம் வந்துடுமோ, அந்த சபையை விட்டு போனால் சாபம் வந்துடுமோ, தசமாவும் கொடுக்கலைன்னாக்கும் சாபம் வந்துடுமோ, இப்படியெல்லாம் தவறான உபதேசத்துக்கு அடிமையாக இருக்கிறது. இன்னும் அருமையானவர்களே, நாம் இப்பொழுது நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். நான் ஒரு காலம் மனிதர்களுக்கு அடிமையாகவே கூடாது. நமக்கு விளைக்கிற செலுத்தின ஆண்டவர் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி இயேசுவுக்கு தான் நம்ம அடிமை. ஒரு சிலர் சொல்லுவாங்களா, இங்கே பைத்தியம் சொல்லிட்டு அவர் சொன்ன, ஆமாண்ணா நீ சினிமாவுக்கு பைத்தியம், நீ சீட்டுக்கு பைத்தியம், நீ ஆபாச படம் பார்க்குற போர்னோவுக்கு பைத்தியம், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஆம்பரமையானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் ஆபாச படம் பார்க்குறதுக்கு பைத்தியத்தை அடிமையாக இருக்கிறாங்க. சில பேர் சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையிலாக இருக்கிறாங்க. சில பேருக்கு கெட்ட வார்த்தையை பேசுகிறதுல அடிமையாக இருக்கிறாங்க. சிலர் சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மேலான அதிகாரம் உள்ள அதிகாரிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன்னா பயத்து நிமித்தம் ஐயோ வேலை போயிருமே. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வேர் தேர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் தேர் இஸ் லிபர்ட்டி. அதனால் நாம் கிறிஸ்துவனுடைய அடிமைகளாக இருக்கிறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு விளைக்கரைக்குள்ள செலுத்தி நம்மை காப்பாற்றியிருக்கிறார். எனவே நாம் தூங்குகிற பழக்கமாக இருந்தாலும் சரி, தூங்குறது பாவமான இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் எந்திரிக்க முடியாது. அந்தளவுக்கு இங்கே நான் 7 மணி வரைக்கும் தூங்கணும், 8 மணி வரைக்கும் தூங்கணும், அப்போ தான் தூங்குனது மாதிரிக்கே இருக்கும். நீங்கள் தூக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்க. அதே மாதிரிக்கு நீங்கள் ஃபாஸ்டிங்கே இருக்க முடியாது. நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டீங்க. யூ ஹவ் பிகம் ஸ்லேவ் டு ஃபுட். உணவுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க. ஏன்னா அந்த பழக்கம் உங்களை மேற்கொண்டு விட்டது. அதே மாதிரி நான் இன்ன சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவேன். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த சுயத்தை நாம் முறிக்கணும். வலிமையான சுயத்தை நாம் சின்ன வயசுலேயே அதுக்கு நோ சொல்லலை. நம்மளால் முடியுங்கிறதுனால அந்த பிள்ளைகளை நான் தோசை தான் வேணும், எனக்கு காலையில் எனக்கு இட்லியே பிடிக்காது, எனக்கு புளிக்குழம்பே பிடிக்காது, எனக்கு சாம்பாரே பிடிக்காது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு இது பிடிக்காது அப்படி சொன்னால், நானாக இருந்தால் கம்பு எடுத்து வச்சுக்கிட்டு எது பிடிக்கலையோ சாப்பிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு தான் அனுப்ப சொல்லுவேன். நான் அப்படி தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கேன். நான் பிடிக்காது இது சாப்பிட மாட்டேன்னா சரி, கம்பு பக்கத்தில் இருக்கும், பிடிச்சா நிறைய சாப்பிடு, பிடிக்கலன்னா கொஞ்சமாக சாப்பிடு, அது இஷ்டம். ஆனால் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது அது இஷ்டத்துக்கு வளர்க்காம, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சாப்பிட்டாரு, என்ன புசிக்கிறதுக்கு இருக்கோ கூட சாப்பிடுவேன். அது கஞ்சியோ கூழோ, மீன் பொரித்த மீனும் தேன்கூட்டு துணிக்கைகளோ, மிஸ்மேட்ச் எதாக இருந்தாலும் சரி, போஜனத்துக்கு வயிறும் வயிற்றுக்கு போஜனம் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். இல்லை, ஒன்றுக்கும் ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அது கெட்ட பழக்கத்துக்கு மாத்திரம் நான் அடிமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்லதாகவே இருந்தாலும் சாப்பிட்றது கெட்ட பழக்கம் கிடையாது, தூங்குறது நல்ல பழக்கம் கிடையாது, கெட்ட பழக்கம் கிடையாது. கிரிக்கெட் பார்க்குறது, விளையாடுறது. இன்றைக்கி நாளைக்கு பரீட்சை இருக்குது, நான் விளையாண்டாதான் என்னால் படிக்க முடியும். எத்தனை பேர் எப்படி இருக்க முடியுமா? விளையாண்டே ஆகணும், நண்பர்களோடு பேசியே ஆகணும். அது பாய் ஃப்ரெண்டோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோ, அவங்களோட கூட இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வருவாங்க, வந்த முன்னாடி மறுபடியும் ஸ்கூல்கிட்ட. ஒரு முறை ஒரு நண்பர் சொன்னார், ஸ்கூல்லேருந்தே வர்றாங்க பார்த்து டீச்சர், ஸ்கூலுக்கு வந்த பின்னாடி மறுபடியும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் 8 மணி நேரம் இது வேலை பார்த்துட்டு வர்றேன், அங்கே தான் அந்த டீச்சர்ஸை தான் நீ பேசியிருப்பேன், இங்கே வந்தவொடனே மறுபடியும் அந்த டீச்சரு. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட யார் பேசுகிறது, புருஷன்கிட்ட யார் பேசுகிறது? ஏன்னா அப்படி ஒரு அடிமையாகிடுறது. சில பேர் பார்த்துருக்கேன், ஆண்களோடு அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க, அவங்களால அன்றைக்கி அவங்க வரலைன்னாக்கா அவ்வளோதான். அதேமாதிரி பெண்களோடு நிறைய ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. நண்பர்கள் தற்கொலை பண்ணிக்கிறலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? நம்ம ஒருத்தர் விட்டு பிரிய போகிறோமே, இணை பிரியாத நண்பர்கள். எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு பழக்கமோ, அது பாவமாக இருந்தாலும் சரி, பாவம் இல்லாமே இருந்தாலும் சரி, அது லெஜிட்டிமேட், எனக்கு சட்டப்பூர்வமாக அது நியாயமானதுன்னே சொன்னாலும் கூட ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். மறுபடியும் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிங்க. நான்
ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நத்திங் கேன் ஓவர் பவர் மீ, நத்திங் கேன் கண்ட்ரோல் மீ. என் இச்சைகள் என்னை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு மனிதனை என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயேசு ஒருத்தருக்கு மாத்திரம்தான் நான் அடிமை. இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா, இயேசுனுடைய வார்த்தை சொல்லுது, அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, அடிமையடா, யாருக்கும் எதற்கும் நாம் ஒரு காலம் அடிமையாகவே கூடாது. இப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சம் நமக்கு வேணும். எந்த ஒரு பழக்கம் நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தாலும் சரி, அந்த பழக்கத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். அது நான் சொல்கிற மாதிரி டீ குடிக்கிற பழக்கமாக இருந்தாலும் சரி, காஃபி குடிக்கிற பழக்கமாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு பார்த்தோன்னா சிகரெட் குடிக்கிற பழக்கம், எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக தேவ ஆவியானவர் நம்மக்கிட்ட இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். ஒரு சிறு பிள்ளைக்கு போதித்தது போல தேவன் என்னோடும் கூட இடைப்பட்டார். நிறைய வார்த்தைகள் இந்த சபையில் கேட்குறோம். என்னிடத்தில் கீழ்ப்படுதல் தான் குறைவாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் அந்நியர்களாக இருந்தோம், சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தோம். இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதனால தான் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். பணமெல்லாம் கொடுத்து நம்ம மீட்கப்படவில்லை, ஆனால் அவருடைய இரத்தத்தை குடித்து நம்மளை மீட்டார். அந்த தேவனுக்கு நம்ம அடிமைகளாக இருந்தோம்னால், சகோதரர் சொன்னது போல் டீ, சாப்பாடு விஷயம், எல்லா விஷயத்துலையும் கூட நம்ம ஞானமுள்ளவர்களாக இருந்தலாம். ஆமாம், நம்ம வெளியில் போயிடும், நாம் தேவனை சார்ந்து கொள்ள விட்டால் இந்த உலகம் நம்மளை மோசம் போக்கி விடும். படிக்கிற இடத்துக்கு போகிறோம், வேலைகளுக்கு போகிறோம், எந்த இடத்துக்கு போனாலும் இந்த உலகம் நம்மளை மோசம் போகக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாய், நம்ம அப்படியே தேவனுக்கு அடிமையாக இல்லைன்னா அவன் நம்மளை ஈஸியாக நம்மளை அடிமையாக்கி விடுவான். சில ஒருத்தர்களுக்கு இந்த மைக் இல்லைன்னா பேச முடியாது. அப்படின்னா என்ன? இந்த மைக்குக்கு அவர் அடிமை. நான் சாப்பாட்டுக்கு ஒரு அடிமை, டீக்கு ஒரு அடிமை. அது என்னை ஆளுகை செய்யுது. அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? பணிவிடை செய்கிறேன். அதுக்கு நான் பணிவிடை செய்கிறேன். அந்த டீ என்னை குடி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஆமாம், நான் உன்னை குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுதாங்க அது பொருள். அது ஏன் இங்கே பவுல் இங்கே குறிப்பிட்டார் என்று சொல்லி அப்படியா சகோதரர் நல்ல தெளிவாக வச்சாக எனக்கும் புரிந்து கொண்டது. தேவன் தாமே இந்த வாழ்க்கையில் என்னை நடத்துவார் என்று சொல்லி என் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். 1 கொரிந்தியரிலே நம்ம வாச்சோம் 6வது அதிகாரத்தில் 12 நம்ம வாச்சோம். அதுக்கு ஏன் பவுல் இவ்வளோ நாள் இப்படி பேசணும், இவ்வளோ இந்த வார்த்தைகளை எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு 11 நம்ம வாசிப்போம். 6:11 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கள் பட்டியிருக்கிறீர்கள். யார்? நம்ம தேவனை சார்ந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இந்த உலகத்துக்கு இல்லை. எங்கள் ஊரில் கொஞ்சம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருந்தார், பெரியாள். அவர் 2 பந்தியிலிருந்து அப்போ கீழே தான் உட்காந்து சாப்பிடணும். 2 பந்தியில் அவர் சாப்பிட்டுட்டார். மறுபடியும் எந்திரிக்க முடியலை. 2 பேர் போய் பிடிச்சி என்ன செய்கிறாங்க? தூக்குறாங்க. ஆளை தூக்கி கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கிறாங்க. அவ்வளோவாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். ஆமாம், அந்த வழியில் நம்ம ஒன்றுத்துக்கும் நான் அடிமைப்படக்கூடாது. அமல்ராஜ் பிரதர் ஒரு ஊழியத்துக்கு போனார். நான் கேட்டேன், எப்படி பிரதர் நீங்கள் போனீங்க? இந்த மாதிரி சிஸ்டருக்கு ரொம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி நான் விசாரித்தேன். பிரதர் நான் போனேன். அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டால் தேவனுடைய ஊழியத்தை அவங்க 2 பேருமே நல்லா செய்கிறார்கள். உங்களுக்கு நினைவு வரும்போது நான் ஜெபிக்கிறேன் அவர்களுக்காக. அந்த சுவிசேஷ ஊழியத்தினாலேயும் தேவனுடைய சபை கட்டப்படுவதற்காக அவங்க பிரயாசப்படுறார்கள். அவருடைய சரீர சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் ஜெபிக்கிறேன் அவர்களுக்காக. அப்போ அவர் போயிட்டார். இங்கே போகும்போது அவருக்கு ரொம்பவும் மன கஷ்டமாக தான் இருந்திருக்கு. போய் அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது இந்த செல்ஃபோனுடைய காரியத்தில் நான் இங்கே போனேன் பிரதர், ஆனால் சிஸ்டரை விட்டுட்டு போனது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லிட்டு தான் இதை கதையை சொல்கிறார். அப்போது என்ன செய்யுங்க கேட்டால், நீங்கள் செல்ஃபோனே அப்படி தான் உங்களுக்கு அடிமைப்படுத்துதா, அந்த செல்ஃபோன் சிம்மையை என்ன செஞ்சுருங்க, கடித்து துப்பிடுங்க அப்படின்னு சொன்னார்.
உடனே ஒரு பாப்பா போய் வெளியில் போய் அந்த சிம்மை என்ன செஞ்சிடா கடின்னு கடித்து துப்பிட்டு வந்துட்டாங்களாம். ஒரு தகப்பனும் ஒரு பாப்பாவும் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், அந்த பாப்பா வந்து ஒரு பையன் வந்து சதா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களால மீண்டு வர முடியல. இப்போ தகப்பனுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஃபோன் பண்ணாதம்மா. நான் ஃபோன் பண்ணலப்பா, அவங்க தான் ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்போ பிரதர் கொடுத்த செய்தியில் இவங்க போய் இடைவெளி டயத்தில் போய் என்ன செஞ்சிடா கடிச்சு துப்பிட்டு வந்துட்டாங்களாம் சர்ச்சுக்கு. அப்போ வந்து அமல்ராஜ் பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், இடைவெளியில் அவங்க தகப்பனார் கையை பிடிச்சிக்கிட்டு, பிரதர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்கள் கொடுத்திய, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அந்த பாப்பா கடிச்சு துப்பிட்டு வந்துட்டாங்க. அது சிம்மையே தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனாலே. நம்ம சபையில் இருக்கிறோம், சபையில் நானும் தான் தலையாட்டுறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவரே, சிஎஃப்சி சர்ச்சுன்னு நான் வாரேன், நான் கேட்குறேன் சதா, என்னிடத்துல உண்மை இல்லாண்டவரே, உத்தம இருதயம் இல்லாண்டவரே, உற்சாக ஆவி இல்லாண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறேன். நம்ம ஒவ்வொருவரும் கேட்டோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த உலகத்தில் வந்து எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் ஆண்டவரே. அதனால தான் சொன்னார், விலையின்றி விற்கப்பட்டீர்கள். நம்ம அடிமையாக இருந்தோம், இப்போ பணமின்றி அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டுருவோம். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கோம் 52வது அதிகாரத்தில். தேவனை நம்ம தேடுவோம், தேவனை சார்ந்து உள்ளோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். என்னை அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கட்டும், இன்னைக்கு கேட்ட வார்த்தை என்னை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே அப்படி நம்ம கேட்போம். ஆமாம், இந்த வாலிபர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ மத்திய எழுது சுவிசேஷத்தில் வந்து ஒரு வசனத்தை வாச்சாக 34 அவர் இயேசு சகோதரர் சொன்னது மாதிரி அவர்கள்லாம் ஏடோடமாக பண்ணிக்கிற ஆளுகள் தான். நம்மளும் தேவனுக்கு கீழ்ப்படியில்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைன்னா, அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கலைன்னா, நம்ம சபைக்கு வந்துட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை வந்து சீரழிந்து போகும். சகோதரர் சொன்னது போல் எங்களுடைய வீட்லேயும் கூட என் பிள்ளைகள்லாம் சாப்பாட்டுக்கு இது தான் சாப்பிடணும்லாம் இல்லவே இல்லை. எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு போங்கள். எங்களுக்கு உப்பு புளி மிளகாய் இது மட்டும்தான் இருக்கக்கூடாது. எது வேணாலும் போட்டால் நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன், இன்றைக்கும் சாப்பிடுவேன். எது போட்டாலும் சரி, எனக்கு தொட்டுக்கல்லாம் ஒன்று வேணாம். ஒரு தேங்காய் சில்லு இருந்தால், பொட்டுக்கல்ல இருந்தால் சாப்பிட்டு வந்திருக்கேன். கேட்டு பாருங்கள், பொட்டுக்கல்லையை வச்சு நான் சாப்பிட்டு வந்திருக்கேன். பொட்டுக்கல்லையை வச்சு இல்லைன்னா ஒரு தேங்காய் சில்லை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். நம்மளுக்கான கஞ்சி இருந்தால் போதும், நான் அடிமைப்படக்கூடாது. இங்கே பார்க்குறோம் 34 வாச்சாக 33 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 33 வாசிப்போம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை. இந்த உலகத்தின் ரீதியிலே இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு நான் போய் அப்படின்னா, அன்றைக்கி அடிமைகள் நிறையா இருந்தார்கள். எனக்கு தெரியக்கூட அடிமைகள் இருந்தார்கள். அவர்கள் வந்து காசு கொடுத்துட்டு வருஷத்துக்கு விழுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். அதான் அடிமை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னார்.